நாட்டிலேயே நகரமயமாக்கம் அதிகம் காணப்படுவது தமிழ்நாட்டில்தான். நகரமயமாதல் என்னும் வளர்ச்சி பாதையில் சென்னை பெருநகர மாநகராட்சி உள்ளிட்ட பல மாநகராட்சியை ஒட்டிய விரிவாக்கப் பகுதிகளுக்கு தேவையான சாலை வசதிகள், குடிநீர் இணைப்பு மற்றும் தெருவிளக்கு வசதிகள் உருவாக்கி தர வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி பகுதிகளை அடித்துள்ள விரிவாக்கப் பகுதிகளில் வரும் ஆண்டில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும். விண்ணின் மழைத்துளி, மண்ணின் உயிர்த்துளி என்ற சொற்றொடரை முழுவதுமாக உள்வாங்கி கல்லணை முதல் சங்கிலித்தொடர் ஏரிகள், குளங்கள் என நீர் மேலாண்மையின் உச்சத்தை தமிழ் சமூகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எட்டியிருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த நீர்நிலைகள் ஆங்காங்கே பராமரிப்பின்றியும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் தன் நிலையை இழந்து வருகின்றன. இந்த சூழலில் ஊரகப் பகுதிகளில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய சிறுபாசன ஏரிகள், குளங்கள் மற்றும் வரத்து கால்வாய்களை சீரமைத்து மேம்படுத்தி இயற்கையை மீட்டெடுக்கும் பெரும் முயற்சியாக இந்த ஆண்டில் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைசிறந்த அறிவியல் நிறுவனங்களின் வழிகாட்டுடன் மக்கள் பங்களிப்போடு 5000 நீர்நிலைகளை புனரமைக்கும் பெரும் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். ஊரகப் பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு வழங்கிடும் விதமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை நாட்டிலேயே மிகச்சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வரும் 92 லட்சம் பயனாளிகளில் 26 லட்சம் ஆதிதிராவிடர்களும் 1.6 லட்சம் பழங்குடியினரும் அடங்குவர். அதிலும் குறிப்பாக 79 லட்சம் பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைவது குறிப்பிடத்தக்கது. 2024-25 ஆண்டில் இத்திட்டத்திற்காக 3300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நெகிழி கழிவுகள் உள்ளிட்ட மட்காத குப்பைகள் கிராமப்புறங்களின் சுற்றுச்சூழலை மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாக்கிடுவதை தவிர்க்க முறையான திடக்கழிவு மேலாண்மை கட்டமைப்புகளை உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் உருவாக்கி மட்காத குப்பைகளை முறையாக சேகரித்து மறுசுழற்சி செய்தல், தொழில் நிறுவனங்களின் எரிபொருள் பயன்பாட்டிற்கு வழங்குதல் போன்ற பணிகளை செயல்படுத்தி சுகாதாரமான தமிழ்நாட்டை உருவாக்கிடும் நோக்கோடு ஒரு புதிய நிறுவனம் ஏற்படுத்தப்படும். கடந்த 1 நூற்றாண்டு காலமாக நாட்டிற்கே முன்னோடியாக விளங்கும் வகையில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல சமூக நல திட்டங்களின் வாயிலாக வறுமையை குறைப்பதில் நமது மாநிலம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. அதை அங்கீகரிக்கும் வகையில் ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் சமீபத்திய தனது அறிக்கையில் பன்முக வறுமை குறியீட்டின்படி தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களின் சதவீதம் மிக குறைவாக 2.2% மட்டுமே என அறிவித்துள்ளது. இருப்பினும் தற்போது மிகவும் வறிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைக்கோடி ஏழை குடும்பங்களையும் கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிட அரசு முடிவு செய்துள்ளது. அடுத்து வரும் 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் 5 லட்சம் ஏழை குடும்பத்தினருக்கு அரசின் உதவிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கி விரைவில் அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திட அரசு உறுதியாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.